Hi dear students, welcome to YouTube's channel. Paramedical உடைய application வந்து எப்படி process நடக்கும் அத பத்தி தான் detailed பார்க்க போறோம். So application form நம்ம எப்படி fill பண்ணோம்னா நம்மளுடைய application form வந்து reject ஆகாது. So first நம்மளுக்கு வந்து paramedical உடைய degree courses 19 degree courses-க்கு நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா official website TN Medical Selection அப்படிங்கற official website-ல நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்து forma D-க்கு வந்து application online-ல நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்து diploma nursing, அதுக்கு அடுத்து தான் other diploma courses-க்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா application வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. சோ இந்த courses-க்கு எல்லாமே இந்த மாதிரி செப்பரேட்டா ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த 19 degree courses-க்கு நீங்க வந்து ஒரே ஒரு application form தான் fill பண்ண போறீங்க. லிங்கை கிளிக் பண்ணீங்க, உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்ப்ளே ஆகும். ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்னு கிளிக் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு பாத்தீங்களா, இந்த ரெஜிஸ்ட்ரேஷனை நம்ம வந்து fill பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ப்ராஸ்பெக்டாஸ்னு ஒன்னு கொடுப்பாங்க. அந்த ப்ராஸ்பெக்டாஸ்ல நம்ம கிளிக் பண்ணி அந்த PDF-ல என்னெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்களோ அதை படிச்சுக்கோங்க. So click here for registration அப்படின்னு இருக்குல்லையா, அதை கிளிக் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் உடைய ப்ராசஸ் வந்து நடக்கும். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன்ல மெயினா பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து ஆக்டிவா இருக்கணும். உங்களுடைய கரெக்டான மொபைல் நம்பர் வந்து இங்க கொடுக்கணும். அதுக்கடுத்து உங்களுடைய இமெயில் ஐடி வந்து சரியா கொடுக்கணும். அதே இமெயில் ஐடியை இந்த மாதிரி JH பிரதி அல்லது இதே இமெயில் ஐடியா லாகின் ஐடியா நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்து இங்க வந்து உங்களுடைய பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணணும். பாஸ்வேர்டுக்கு வந்து உங்களுடைய நேம்ல வந்தோ அல்லது உங்க என்ன பாஸ்வேர்டோ அதோடைய ஒரு லெட்டர் வந்து கேப்ஸ்ல கொடுங்க. அதுக்கடுத்து டாலர் அல்லது இந்த மாதிரி சிம்பிள் வந்து கொடுத்தீங்கன்னா உங்க பாஸ்வேர்ட் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். சோ நீங்க என்ன மொபைல் நம்பர், என்ன இமெயில் அட்ரஸ், என்ன பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கீங்களோ அதை தயவு செய்து நோட் பண்ணி வைங்க. நீங்க வீட்டுல லேப்டாப்ல பண்ணாலும் சரி, நீங்க கம்ப்யூட்டர் சென்டர்ல போய் பண்ணாலும் சரி, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வச்சுதான் நம்ம என்ன பண்ண முடியும்னா கவுன்சிலிங்க்கு நம்ம அட்டென்ட் பண்ண முடியும். கவுன்சிலிங்க்கு இது மாதிரி லிங்க் கொடுக்கும் போது இந்த பாஸ்வேர்ட், இந்த லாகின் ஐடி எல்லாம் போட்டு, இமெயில் ஐடியும் இந்த பாஸ்வேர்ட் எல்லாம் போட்டாதான் நம்மளுக்கு என்ன ஆகும்னா ஓபன் ஆகும். தயவு செய்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ இத பண்ணி சப்மிட் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய ஆக்டிவா இருக்கக்கூடிய அந்த மொபைல்ல உங்களுக்கு OTP வரும். அந்த OTP-ய போட்டு நீங்க என்ன பண்ணிடணும்னா ரிஜிஸ்டர் பண்ணிடணும். சப்மிட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய இது வந்து பக்காவா உங்களுடைய அக்கௌண்ட் கிரியேட் ஆகி ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு அப்படின்னு வந்துடணும். சோ ரிஜிஸ்டர் ஆன பிறகு நீங்க திருப்பி லாகின் பண்ணி உங்களுடைய மெயில் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு லாகின் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பர்சனல் டீடைல்ஸ் எல்லாமே ஃபில் பண்ண சொல்லும். இந்த பர்சனல் டீடைல்ஸ்ல உங்களுடைய அட்ரஸ், என்ன கம்யூனிட்டி, உங்களுடைய 12th மார்க்ஸ், நீங்க என்னென்ன ஸ்கூல்ல படிச்சீங்க, இந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் கேட்கும். இது மட்டும்தான் இந்த அப்ளிகேஷன்ல நீங்க ஃபில் பண்ணுவீங்க. அப்பார்ட் ஃப்ரம் நீங்க என்ன கோர்ஸ், என்ன காலேஜ் வேணும்லாம் எதுவுமே ஃபில் பண்ண மாட்டீங்க. ஸோ இந்த ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு 19 கோர்சஸ்க்கும் ஒரே ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் தான். நீங்க கவர்மெண்ட் காலேஜோ அல்லது பிரைவேட் காலேஜ் ரெண்டுக்குமே ஒரே ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் தான். சோ இந்த பர்சனல் டீடைல்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணதுக்கு அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து உங்க சர்டிபிகேட்ஸ் அப்லோட் பண்ண சொல்லி கேட்கும். உங்களுடைய போட்டோகிராஃப், சிக்னேச்சர், சோ இது என்னென்ன சர்டிபிகேட்ஸ் இதெல்லாம் வந்து இப்பவுமே ஸ்கேன் பண்ணி ரெடியா வச்சுக்கோங்க. அப்லோட் பண்ணோனே இந்த மாதிரி தான் உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். சோ இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிவியூ காமிக்கும். சோ ப்ரிவியூல நீங்க எல்லாத்தையும் செக் பண்ணி முடிச்சுட்டு அட் லாஸ்டா பேமெண்ட் வந்து கேட்கும். சோ இந்த அப்ளிகேஷனுக்கு பேமெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்லி 500 rupees தான். சோ ஆன்லைன்ல தான் பே பண்ணுவீங்க. சோ 19 கோர்சஸ்க்கும் ஒரே அமௌண்ட் தான். அது மட்டும் இல்லாம நீங்க கவர்மெண்ட் அண்ட் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜும் இதுலயே தான் பண்றீங்க. எல்லாத்துக்கும் சேர்த்து உங்களுக்கு 500 ரூபாய் மட்டும்தான். சோ ஆன்லைன் பேமெண்ட் பண்ண உடனே உங்களுடைய பக்காவா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகி நம்மளுக்கு மெடிக்கல் செலக்ஷனுக்கு போயிடும். ஹோப் உங்களுக்கு வந்து இப்ப இந்த ப்ராசஸ் என்ன அப்படின்னு புரிஞ்சிருச்சு. இந்த ப்ராசஸ், இந்த ஸ்டெப்ஸ் என்னன்னு புரிஞ்சிருச்சு. இந்த ப்ராசஸ் எத்தனை நாட்கள் நடக்கும், எப்படி நடக்கும், என்ன மாதிரி அப்படிங்கறத நெக்ஸ்ட் வீடியோல டீடைல்டா பார்க்கலாம். கவுன்சிலிங் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ டெமோடைய ரெஜிஸ்ட்ரேஷன் வீடியோ இருக்கு, என் கார்ட்ல அட்டாச் பண்றேன். நீங்க அதை பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் எப்படி அப்ளை பண்ணுங்கிற ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.